குட் மார்னிங் சில்ட்ரன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே நம்ம பார்த்த எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம என்னென்ன பார்த்தோன்றதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா ரிவைஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து நம்ம இன்றைக்கி சின்ன சின்ன வேர்ட்ஸ் ரைட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னென்ன ஞாபகம் இருக்கா? ஓகே, இன்றைக்கி அதை ஒரு முறை ரிவைஸ் பண்ணி பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உயிரெழுத்துக்கள் பார்த்தோம். உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. என்னென்ன? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. ஓகே, நெக்ஸ்ட்டு மெய்யெழுத்துக்கள் பார்த்தோம். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18 எழுத்துக்கள். என்னென்ன? இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், இல், இல், இர், இன். ஓகே, இப்போ 18 எழுத்துக்களையும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டாக நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? இப்போ உயிர்மெய் எழுத்துக்கள், உயிரெழுத்து மெய்யெழுத்து ரெண்டுத்தையும் சேர்த்து 2 வரிசை பார்த்தோம். சேர்ந்து 2 வரிசை பார்த்தோம். அதுதான் என்னது? உயிர்மெய் எழுத்துக்கள்னு சொல்லியிருக்கேன். உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் பார்த்தா நமக்கு 216 இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்தது நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் 2 அ, ஆ அந்த ஓசையில் வரதை தான் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி இப்போ பார்க்க போகிறது இந்த உயிரெழுத்து, உயிர்மெய் எழுத்து, மெய்யெழுத்து, இந்த 3 எழுத்தையும், இந்த 3 எழுத்துக்களையும் வச்சு நம்ம ஒரு வேர்டு, அதாவது ஒரு சொல் எழுத போகிறோம். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள்: அ, இம், மா, அம்மா. இதில் ஆன்றது என்னது? உயிரெழுத்து. இம்ன்றது மெய்யெழுத்து. மான்றது உயிர்மெய் எழுத்து. இப்போ பார்த்தீங்களா, உயிரெழுத்தும் வந்திருக்கு, மெய்யெழுத்தும் வந்திருக்கு, உயிர்மெய் எழுத்தும் அதில் வந்திருக்கு. அம்மான்ற ஒரு சொல்லில் இந்த 3மே வந்திருக்கு. இந்த மாதிரி இப்போ ஒரு சில வார்த்தைகளை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் கவனமாக கேளுங்க. திரும்பி இதை நீங்கள் என்ன பண்ணணும்? மிஸ்ஸுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து வரக்கூடிய இது வரைக்கும் பார்த்த நம்ம க, கா இந்த வரிசையில், இக்கு, இங்கு, கா, கா இந்த வரிசையில் வர உயிர்மெய், உயிர்மெய் இந்த எல்லாத்தையும் வச்சு நீங்கள் புது புது வேர்டை எழுதணும். ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டை, புதுசாக உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டு, ஏற்கனவே தெரிஞ்ச வேர்டாக இருந்தாலும் சரி, அழகாக எழுதி எங்களுக்கு அனுப்பணும். எத்தனை உங்களுக்கு தெரியுதோ அத்தனை எழுதலாம். ஓகே, இப்போ பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணலாமா? பட்டம். பன்றது உங்களுக்கு, பன்றது உயிர் எழுத்தா மெய் எழுத்தா உயிர்மெய் எழுத்தான்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? பன்றது உயிர்மெய் எழுத்து. இட் மெய் எழுத்து. ட உயிர்மெய் எழுத்து. இம் மெய் எழுத்து. இப்போ சேர்த்து சொல்லுங்கள் பார்ப்போம். பட்டம். இதில் என்ன வந்திருக்கு? இப்போ இதில் நமக்கு உயிரெழுத்துக்கள் வரலை. இப்போ பட்டமில் உயிரெழுத்துக்கள் இல்லை, ஆனால் மெய்யும் உயிர்மெய்யும் இருக்குது. உயிர்மெய் எழுத்து இருக்குது, மெய் எழுத்தும் இருக்குது. அப்போ பட்டம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள், காகம். இதில் பாருங்கள், கா, க, இம். இதுலேயும் அதே மாதிரி தான். முன்னாடி பட்டம் பார்த்த மாதிரியே தான் இந்த காகத்துலேயும் மெய் எழுத்தும் இருக்குது, உயிர்மெய் எழுத்து இருக்குது. பற்கள். இதுலேயும் அதே தான், உயிர்மெய் எழுத்து இருக்குது, அதே டைமில் மெய் எழுத்தும் இருக்குது. அடுத்தது ஊஞ்சல். இந்த ஊஞ்சலில் கவனித்து பாருங்கள், இதில் 3மே வந்திருக்கு. உயிரெழுத்து வந்திருக்கு, மெய்யெழுத்து வந்திருக்கு, உயிர்மெய் எழுத்து வந்திருக்கு. ஊ, இன், ஜ, இல், ஊஞ்சல். ஓகே, அதே மாதிரி ஓநாய். ஓநாய். இதுலேயும் பாருங்கள், ஓன்றது உயிரெழுத்து, நான்றது உயிர்மெய் எழுத்து, ஈன்றது மெய் எழுத்து. அப்போ ஓநாய். இதுலேயும் 3மே வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்களா, உயிரெழுத்தும் வந்திருக்கு, மெய்யெழுத்தும் வந்திருக்கு, உயிர்மெய் எழுத்தும் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை எழுதி எனக்கு நீங்கள் அனுப்பணும். எத்தனை தெரியுதோ அத்தனை நீங்கள் எழுதி அனுப்பலாம். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.